பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கான தேவ வார்த்தை ஆகாய் 2வது அதிகாரம் 19வது வசனம் பாருங்கள். ஆகாய் 2வது அதிகாரம் 19வது வசனம் கடைசி 2 லைன் பாருங்கள். நான் இன்று முதலே உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறார். நாம் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு இருக்கிறது. உபாகம் 28:1 நீங்கள் 14 வசனங்களோட பார்க்கும்போது கூட தேவன் சொல்கிறாரு, உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பே, உன் ஆடு மாடுகளை ஆசீர்வதிப்பே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பிறகவே பிறகு செய்வே ஆபிரகாமுக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசீர்வாதங்களை நிறையா நம்ம தேவன் ஆசீர்வதித்து இருக்கிறார். அப்போ அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்ம தகுதி உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அத்தகுதி இல்லாமல் இருக்கும்போது உபாகம் 28:14-15 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆசீர்வாதங்களை தகுதி இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா அந்த கீழ்ப்படியாமல் இருக்கிறது தான். அது நாம் படியாமல் இருக்கிறனால தான் நம்ம ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறோம். நாம் அதே கீழ்ப்படியும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக தேவனாக நம்ம இருக்கிறார். அன்பான தேவ ஜனமே, ஆசீர்வாதமும் அன்றது வேதத்தில் நிறைய இடத்துல தேவன் கொடுத்திருக்கிறாரு. அதே போல் நிறைய பரிசுத்தவான்களை தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஈசாக்கு விதிக்கும் போது 100 மடங்கு அவர் அறுவடை செய்தார். அவர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமனை ஆசீர்வதித்தார். யாக்கோபனை ஆசீர்வதித்தார். 12 கோத்திரங்கள் கூட அவர் என்ன பண்ணார், மோசே ஆசீர்வதித்தார். எண்ணாகம் 6வது அதிகாரம் 25வது வசனத்தில் இருந்தீங்க பாருங்கள். அவர் ஆசீர்வதித்தார். தேவன் மோசே சொல்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிற உங்களை ஆசீர்வதிக்கிற அப்படின்னு சொல்லி ஆசீர்வதித்தார் பார்க்குறோம். யாக்கோபை பாருங்கள், யோசேப்பு பிள்ளைங்களுக்கு கூட தேவன் ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதுபோல் நிறைய ஆசீர்வாதங்களை வேதத்தில் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்களெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் வேதன் கற்பனையில்படி நம்ம நடக்கணும். வேதத்துக்கு நம்ம கீழ்ப்படுறவங்களாக நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும்போது தேவனுக்கு முக்கியத்துவம் நான் கொடுக்கும்போது, தேவனோட கற்பனையில்படி நடக்கும்போது கர்த்தர் உங்களை வாலாக்கமை தலையாக்கி கீழாகவே மேலாக்குவார் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கிறது. தேவஜனமே, நீ அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆபிரகாமை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தீரோ, பரிசுத்தவான்களை எப்படி தேவன் ஆசீர்வதித்தீரோ, அதுபோல் உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை குறை இருக்கிறதோ அந்த ஆசீர்வாதங்களால் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார் என்று விசுவாசிங்க. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். உங்களை பிறகு பண்ணுவார். நான் விசுவாசிக்கிறேன். ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, ஆண்டவரே, இந்த அப்பா பிள்ளைங்களை உங்கள் தெய்வ ஜனங்களை பரிசுத்தவான்களை எப்படி ஆசீர்வதித்தீரோ அதுபோல் இந்த வார்த்தைகளை கேட்குற ஜனங்களுக்கு என்னென்ன கர்த்தாவை ஆசீர்வாதங்களை குறைய இருக்கிறதோ அந்த ஆசீர்வாதங்களால் நீங்கள் ஆசீர்வதித்த கர்த்தாவை நீர் பலப்படுத்துங்க சுவாமி. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.